தியாஸ் இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். என்ன பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டுலேருந்து ரேஷன் கார்டு விண்ணப்பிப்பதற்கு நிறைய மாற்றங்கள் அதாவது நிறைய ரூல்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த ரூல்ஸ் படி நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ரேஷன் கார்டு அப்ளிகேஷன் வந்து ஓகே ஆகும், இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அது என்னென்ன ரூல்ஸு, அந்த ரூல்ஸில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம், நம்முடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படாமல் ஏற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். புதிய கார்டு விண்ணப்பிப்பதற்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது என்னெல்லாம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேர் வந்து வேற ஒரு கார்டில் இருந்துச்சுன்னா அந்த பேரை ஃபஸ்ட்டு நீங்கள் நீக்க வேண்டும். நீக்கினா மட்டும்தான் நீங்கள் புதிய கார்டை விண்ணப்பிக்க முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு தான் மேக்ஸிமம் வந்து புதிய கார்டு கொடுப்பாங்க. நான் செப்பரேட்டாக இருக்கிறேன், ஃபேமிலி தனியாக இருக்குது, நான் வந்து சிங்கிளாக இருக்கேன், எனக்கு தனி கார்டு வேணும்னு சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கட்டாயம் வந்து அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? ஏன்னா நீக்கும் போதே வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பேர் எந்த கார்டில் இருக்கோ அந்த கார்டிலேருந்து உங்களுடைய பேரை நீக்க வேண்டும். சரிங்களா? அதற்கு நீங்கள் டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரே போர்ட்டலில் தான் இருக்குது. சரிங்களா? புதிய அப்ளிகேஷனும் நம்ம பேர் நீக்கிற சேர்க்குற அட்ரஸ் மாற்றம் எல்லாமே வந்து இந்த டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டில் தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பயனாளர் நுழைவுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுங்க. அதாவது உங்கள் ரேஷன் கார்டுக்கு எந்த நம்பர் கொடுத்துருக்குறீங்களோ அந்த நம்பர் தான் அதில் கொடுக்கணும். ஸோ உங்கள் ரேஷன் கார்டில் நம்பர் என்னென்னு தெரியல அப்படின்னா எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் கையில் உங்கள் ஃபேமிலியில் உங்கள் கையில் இருக்க எல்லா நம்பரையும் வந்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணலாம். என்ட்ரி பண்ணி அந்த கேப்சா கோடு கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து மேலே க்ரீன் கலர் காட்டும். ஸோ உங்கள் நம்பர் வந்து அதில் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சுன்னா மேலே க்ரீன் கலர் காட்டும், இல்லைனா ரெட் கலர் தான் காட்டும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள். ஸோ தவறான சான்று மீண்டும் முயற்சிக்கின்றது பார்த்தீங்களா? ஸோ இந்த நம்பர் வந்து அதில் ரிஜிஸ்டர் ஆகலன்னு அர்த்தம். சரிங்களா? இப்படி க்ரீன் கலர் வந்தால் தான் உங்களுடைய மொபைல் நம்பர் அதில் ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேர் நீக்குவதற்கு உள்ள ப்ரொசீஜர். சரிங்களா? ஸோ அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை என்ட்ரி பண்ணிங்கன்னா உள்ளே வந்து வெப்சைட்டுக்குள்ளே போகும். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா அட்டை பிறழ்வுகள் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு புதிய கோரிக்கைன்னு இருக்கும். ஸோ அதில் வந்து பேர் நீக்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதற்கான ஆவணங்களை வைக்கலாம். சரிங்களா? இந்த பேர் நீக்குவதற்கு மெயினாக வந்து 2 ரீசன் தான். ஒன்று டெத்தாக இருக்கணும், இல்லை அப்படின்னா மேரேஜ் முடிச்சிருக்கணும். ஸோ குடும்ப உறுப்பினர் நீக்குவதற்கு என்னென்ன டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் தான். ஒன்று இறப்பு சான்றிதழ், இல்லைனா திருமண சான்றிதழ். 2க்கு மட்டும்தான் பேர் நீக்குவாங்க. ஸோ இறப்பு சான்றிதழ் நமக்கு தேவையில்லை, திருமண சான்றிதழ் தான். ஏன்னா நம்ம அடுத்து புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பிக்க போகிறோம், அதனால தான். சரிங்களா? அப்போ திருமண சான்றிதழ் வச்சா மட்டும்தான் நீங்கும். திருமண சான்றிதழை பொறுத்த வரைக்கும் கல்யாண பத்திரிக்கை இல்லைனா கல்யாண சர்டிஃபிகேட், அதாவது மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வைக்கணும். சரிங்களா? சர்டிஃபிகேட் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, கல்யாண பத்திரிக்கை வைக்கணும். அதற்கு அடுத்து அடிஷ்னல் டாக்குமெண்ட் என்ன வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடுத்து எந்த வீட்டுக்கு வந்து ரேஷன் கார்டு வாங்க போகிறீங்களோ அந்த வீட்டுடைய நம்பர். சரிங்களா? அதற்கான ஆதாரம், அதாவது தீர்வு ரசீதாக இருக்கலாம். சரிங்களா? அதாவது டேக்ஸ் பில்லு, அப்படி இல்லை அப்படின்னா வாடகை ஒப்பந்தம், அதாவது அக்ரிமெண்ட்டு, லீஸ் அக்ரிமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ரெண்டல் அக்ரிமெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த அக்ரிமெண்ட் பேப்பர்லாம் சேர்த்து அட்டாச் பண்ணி நீங்கள் நீக்கினால் மட்டும்தான் உங்களுடைய பேர் நீக்கப்படும். சரிங்களா? இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நீக்கினதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 மாத காலம் வெயிட் பண்ண வேண்டும். ஸோ இந்த பேர் நீக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்துட்டு கீழே ரீசன்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. மேரேஜ்னு சொல்லி என்ன காரணம், அதாவது புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த நம்பருடைய பேர் என்னவோ அதுக்கு நேராக வந்து டிக் பாக்ஸ் இருக்கும். அந்த டிக் பாக்ஸில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்துடும். ஸோ இந்த அக்னாலஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1 வாரத்திலே உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஸோ நீக்கப்பட்டது அப்படின்னு உறுப்பினருடைய பேர் நீக்கப்பட்டதுன்னு வந்துடும். நீங்கள் அதற்கான நீக்கல் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் என்னைக்கு உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வருதோ அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் நீங்கள் காத்திருக்க வேண்டும். சரிங்களா? ஸோ உடனே நீங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் பேர் நீக்கினாலுமே 1 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் புதிய கார்டு விண்ணப்பிப்பதற்கு அப்ளை பண்ண முடியும். அதான் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து ஏற்கனவே ஒரு கார்டில் இருக்குன்னு சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் 1 மாத காலம் காத்திருக்க வேண்டும். அப்படின்னா மட்டும்தான் புதிய கார்டு விண்ணப்பிக்க முடியும். ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ புதிய கார்டு, அதாவது பேர் நீக்கியாச்சு, இப்போ நம்ம எப்படி புதிய கார்டு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா டேரெக்டாக போய் புதிய அப்ளிகேஷன் விண்ணப்பிப்பதற்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் ப்ரொசீஜர் செய்யணும் தான் இதுக்கு முன்னாடி சொன்னோம். ஸோ இப்போ புதிய விண்ணப்பம், அதாவது இந்த டிஎன்பிடிஎஸ் போர்ட்டல் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா லாகின் ஐடி எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஏன்னா நீங்கள் புதிய கார்டு தான் ஓப்பன் பண்ண போகிறீங்க. அப்போ நீங்கள் இந்த வெப்சைட்டில் டேரெக்டாக வந்து புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு பார்த்தீங்களா, நீங்கள் டேரெக்டாக அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து மிஸ்ஸஸ்ன்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து யாரோ உங்களுடைய பேரை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இந்த ரேஷன் கார்டு விண்ணப்பிப்பதற்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய தகவலை தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. என்ன பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டில் என்னெல்லாம் டீட்டெயில் இருக்கோ அதே மாதிரி தான் கொடுக்க வேண்டும். ஸோ சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்ன டீட்டெயில் கொடுத்தாலும் வந்து அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு மேக்ஸிமம் வந்து அதே மாதிரி நம்ம அப்ளை பண்ண மாதிரியே வந்து பேரெல்லாம் வந்துடும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, எல்லாம் ஆட்டோமேட்டிக் ஆகிடுச்சு. அதாவது 2026 வந்து நிறைய ரூல்ஸை மாற்றுறாங்களா, அதில் இதுவும் முக்கியமானது. ஏன்னா நீங்கள் வந்து பேரை வந்து தப்பாக கொடுத்துட்டீங்க, கீழே ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணும்போது ஓடிபி கேட்கும். ஓடிபி நீங்கள் கொடுத்தீங்கனாலுமே
பேர் மிஸ்மேட்ச்னு வரும் சரிங்களா. அதனால் ஆதாரில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து குடும்ப தலைவர் யாருன்னு நீங்கள் வைக்க போகிறீங்களோ அவருடைய பேர் சரிங்களா. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கணவர் அல்லது தகப்பனாருடைய பேரை என்ட்ரி பண்ணுங்க. அடுத்தது அட்ரஸ் காலம். ஸோ அட்ரஸ் காலத்தை பொறுத்தவரைக்கும் 3 பாக்ஸ் இருக்கும். ஏன்னா நீங்கள் அட்ரஸை வந்து ஃபில் பண்ணுறது வந்து எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டில் நீங்கள் ரெண்டல் அக்ரிமெண்ட் வச்சுருப்பீங்க, இல்லை லீஸ் டாக்குமெண்ட் வச்சுருப்பீங்க, அப்படிலாம் டேக்ஸ் பில். ஸோ இந்த 3 ஆதாரத்தில் ஏதாவது ஒரு ஆதாரம் தான் நீங்கள் இதில் காட்ட வேண்டும் சரிங்களா. ஸோ அந்த ஆதாரத்தில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதே அட்ரஸ் தான் நீங்கள் இதில் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் சரிங்களா. ஸோ அதனால் கரெக்டாக பார்த்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் டோர் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஸ்ட்ரீட் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஏரியா எந்த ஏரியாவோ அந்த ஏரியா என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கும். ஸோ தமிழ்லேயே வந்து நீங்கள் கரெக்டாக அதே மாதிரி என்ட்ரி பண்ணுங்கள். தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேர் வந்து தமிழில் வந்து நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் இங்கிலீஷ் அடித்தாலும் அது ட்ரான்ஸ்லேட் கொடுக்கும். ஆனால் வந்து ஸ்பெல்லிங் வந்து நீங்கள் இங்கிலீஷில் எப்படி டைப் பண்ணுறீங்களோ அதே மாதிரி டைப் பண்ணிங்கன்னா வராது. ஸோ உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் தியாஸ்னு கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து ஸ்பெல்லிங் மாறி மாறி வரும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எப்படி வேணுமோ அதே மாதிரி என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ அதில் கீழே வந்து தமிழில் கணவர் பேர் என்ட்ரி பண்ணிக்கோ. இதே தான், சேம் தான், மெத்தடு தான். இங்கிலீஷில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் தமிழில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இங்கே குடும்ப தலைவருடைய ஃபோட்டோ, நீங்கள் யார் குடும்ப தலைவராக வைக்கிறீங்களோ அவருடைய ஃபோட்டோவை இந்த இடத்துல கொண்டு வாங்க சரிங்களா. அடுத்து உங்களுடைய மாவட்டம். ஸோ நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்த மாவட்டத்துடைய பேர் கொடுத்துருங்க. அடுத்து எந்த தாலுகாவில் இருக்கிறீங்களோ அந்த தாலுகாவை கொடுத்துக்கோங்க. அடுத்து கிராமம். ஸோ இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் மெயின் என்னென்னா, நீங்கள் எந்த கிராமம் கொடுக்குறீங்களோ அந்த கிராமம் தான் உங்கள் ரேஷன் கார்டில் வரும். அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஸோ ஒரே ஏரியாவில் 2 கடை ரேஷன் கடை இருக்குது அப்படின்னா அந்த அட்ரஸ் வரும் சரிங்களா. ஸோ உங்களுடைய ரேஷன் கடை எங்கே வேணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் தீர்மானிக்கணும். ஸோ இந்த கிராமமும் அதான் சரிங்களா. ஸோ இந்த கிராமம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு ரேஷன் கார்டு கிடைக்கும். ஸோ உங்களுடைய ரேஷன் கடை அந்த கிராமத்தை பொறுத்தான் மாறுபடும் சரிங்களா. ஒரு ரேஷன் கடைக்கு இவ்வளோ தான் லிமிட்னு வச்சுருக்கு. ஸோ அந்த லிமிட் வந்து தாண்டிடுச்சுனா மட்டும்தான் உங்களுக்கு பக்கத்து கடை போகும், அதாவது பக்கத்து ஏரியாவுக்கு போகும். அது வரைக்கும் உங்கள் ஏரியாவில் தான் அந்த ரேஷன் கடைக்கான அப்ளிகேஷன் எல்லாமே அங்கே தான் போகும். நீங்கள் ஓகே ஆனாலும் நீங்கள் அங்கே தான் பொருள் வாங்க வேண்டியிருக்கும். இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஸோ உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ண ஒரு இடம் உங்களுக்கு கார்டு வந்ததுக்கப்புறம் வேறு ஒரு இடத்துல தான் போய் வாங்கணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த இடத்துல வந்து இவ்வளோ தான் குறிப்பிட்ட மெம்பர் தான் அதில் அலௌடு அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து ஃபுல்லானதுக்கப்புறம் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு உங்களுடைய அப்ளிகேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அடுத்து இங்கே பின்கோட் நம்பர். ஸோ உங்களுடைய பின்கோட் நம்பரை கரெக்டாக என்ட்ரி பண்ணிடுங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே உறுப்பினர் சேர்க்கைன்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் குடும்ப தலைவர் டீட்டெயில் கொடுத்துருப்பீங்களா, ஸோ அதே டீட்டெயில் தான் இங்கே ஷோ ஆகும். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்கும். ஸோ உங்கள் ஆதார் நம்பர்லாம் கேட்கும். இதில் வந்து உங்கள் ஆதாரில் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கீங்களோ அதே டேட் ஆஃப் பர்த்தை மேட்ச் பண்ணி கொடுங்க. அடுத்து தேசிய இனம் கேட்கும். ஸோ என்ன தொழில்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தால் கவர்மெண்ட் கொடுங்க, ப்ரைவேட்டாக இருந்தால் ப்ரொஃபஷனலாக எதுனாலும் நீங்கள் சரி. ஸோ இதுமாரி நீங்கள் அதர்ஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. மாத வருமானம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ மகளிர் அப்படின்னா ஒரு 1000 ரூபா போடலாம், நீங்கள் எவ்வளோ போட்டாலும் பிரச்சனை இல்லை சரிங்களா. ஸோ உங்கள் மாத வருமானம் எவ்வளவோ அதை நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து மற்ற ஆவணம் கேட்கும். இதில் ஆதார் அட்டை மட்டும் தான் மற்ற ஆவணத்துக்கு உங்கள் டாக்குமெண்ட்டுக்கு அப்டேட் பண்ணக்கூடியது சரிங்களா. பதிவேற்றம் செய்யுங்க. ஸோ இதில் வந்து கோப்பு பதிவேற்றம் செய்யப்பட்டதுன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அப்படின்னா தான் உங்களுடைய ஆதார் வந்து அப்டேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்து முக்கியமானது உங்களுடைய ஆதார் எண் சரிங்களா. ஸோ இந்த ஆதார் எண் வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணுங்கள். நீங்கள் உறுப்பினர் சேர்க்கைக்கு வந்து இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உறுப்பினர் சேர்க்கைக்கான ஓடிபி போகும். ஸோ உங்கள் ஆதார் நம்பருக்கு எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கொள்ளுங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு பதிவு செய்யணும்னு கொடுத்துருங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் ரிஜிஸ்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் மீண்டுமாக வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிங்கன்னா இப்படி தான் உங்களுடைய பேரை வந்து அதில் ரிஜிஸ்டர் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக உறுப்பினர் சேர்க்கைன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் வந்து உங்கள் குடும்பத்தில் எத்தனை மெம்பர்ஸ் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியிருக்கோ அவங்க எல்லா டீட்டெயில் கொடுங்க. ஸோ இதில் வந்து நேம் கொடுத்துருங்க. இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு கொடுங்க. அடுத்து தமிழில் கொடுத்துருங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. ஸோ பால்நேம் ஆனா பெண்ணான்னு கொடுத்துருங்க சரிங்களா. அடுத்து தேசிய இனம். ஸோ நீங்கள் வந்து குடும்ப உறுப்பினர் வந்து சேம் மெத்தட் தான், ஒரே மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ஸோ இதில் வந்து சிறு குழந்தைகள் இருந்தால் ஸ்டூடெண்ட் கொடுத்துருங்க. பாக்கி எல்லாத்துக்குமே வந்து அமௌண்ட் கேட்கும். ஸோ நீங்கள் இந்த மாத வருமானம் எவ்வளோன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ எதுவுமே இல்லை, வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப்னாலுமே நீங்கள் நார்மலாக ஒரு 1000 ரூபா போட்டுக்கோங்க சரிங்களா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் அடுத்து வந்து மற்ற ஆவணங்கள் கேட்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஆதார் கார்டு தான். நீங்கள் எல்லாம் உறுப்பினர் சேர்த்ததுக்கப்புறம் கீழே வந்து அட்டை தேர்வுன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து நோ கமாடிட்டி, அதாவது பண்டகம்லாம் எந்த பொருள் நீங்கள் வாங்கினா எனக்கு ரேஷன் கடை மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்கள்ல. ஸோ அவங்களுக்கானது தான் இது. அடுத்து வந்து காமனாக வந்து எல்லாருமே போடக்கூடியது அரிசி அட்டை சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து அதில் வந்து கொஞ்சம் மேல்படினா சுகர் அட்டை, அதாவது சர்க்கரை அட்டை சரிங்களா. மற்றவையில் வந்து அப்ளை, அதாவது பிஹெச்ஹெச் கார்டெல்லாம் வந்து இதில் அப்ளை பண்ண முடியாது. வருமானத்துக்கு கீழே உள்ள கார்டுகள்லாம் நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஸோ நம்ம கார்டை வந்து நம்ம டாக்குமெண்ட் வச்சு நம்ம மாற்றிக்கொள்ளலாம். இப்போ பிஹெச்ஹெச்சில் டிப் லிஸ்ட்டில் நம்ம பேர் இருந்துச்சுன்னா அந்த டாக்குமெண்ட்லாம் வச்சிங்கன்னா பிஹெச்ஹெச் கார்டு வாங்கலாம். ஸோ நார்மலாக வந்து எல்லாம் அப்ளை பண்ணக்கூடியது வந்து அரிசி அட்டை தான் சரிங்களா. ஸோ அரிசி அட்டை கொடுத்துக்கோங்க.
குடியிருப்பு சான்றிதழ். இந்த குடியிருப்பு சான்றிதழ் தான் நம்ம ஏற்கனவே வந்து பேர் நீக்கவும் கொடுத்துருப்போம். ஸோ இதில் வந்து டாக்குமெண்ட் வைக்கணும். சரிங்களா? என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை, ஸோ மின் கட்டணம், வங்கி புஸ்தகம் நிறைய கொடுத்துருக்காங்க, கேஸ் பில்லு. ஸோ மெயினாக வந்து இந்த குடியிருப்பு சான்றிதழோடு சேர்த்து நீங்கள் என்னெல்லாம் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெண்டல் அக்ரிமெண்ட்டு, ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் டேக்ஸ் பில்லு, அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேஸ் பில்லு. ஸோ கேஸ் கனெக்ஷனுக்கான பில்லையும் சேர்த்து அட்டாச் பண்ணி தான் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டும். ஸோ இதில் வந்து கேஸ் கனெக்ஷனுக்கான டீட்டெயிலாம் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதையும் என்ட்ரி பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து கம்ப்ளீட் ஆகும். இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. என்ன காரணம்னா எரிவாயு இணைப்புக்கான விவரம் இல்லைன்னு சொல்லி நிறைய ரேஷன் கார்டை வந்து கேன்சல் பண்ணுறாங்க. அதாவது 2026 வந்து அப்ளை பண்ண எல்லா அப்ளிகேஷனும் வந்து மேக்ஸிமம் வந்து கேன்சல் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ரூல்ஸ் மாறிடுச்சு. ஒவ்வொரு ஜனவரி மாதத்தில் ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு, பிப்ரவரி மாதத்தில் ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதத்துக்கு எல்லாமே மாறிக்கொண்டே வருது. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ரூல்ஸ் கொண்டு வராங்க. ஸோ அதனால் என்னெல்லாம் டாக்குமெண்ட் இருக்கோ எல்லாம் ப்ராப்பராக அப்ளை பண்ணிடுங்க. இதில் வந்து கேஸ் பில்லையும் வந்து நீங்கள் சேர்த்து ஒரே பிடிஎஃபாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ பதிவேற்றம் செய்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அதாவது சொத்து வரி, சொந்த வீடாக இருந்தால் தீர்வு ரசீது மட்டும் போதும். வாடகை வீடாக இருந்தால் மட்டும் தான் லீஸு, ரெண்டல் அக்ரிமெண்ட்டு, ஸோ ப்ளஸ் கேஸ் கனெக்ஷன். கேஸ் கனெக்ஷன் வந்து சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடாக இருந்தாலும் சரி, கேஸ் கனெக்ஷனுக்கான அந்த பில்லையும் கொடுக்கணும். அதுக்கடுத்து எரிவாயு இணைப்பு. ஸோ இந்த அப்ளிகேஷனில் முக்கியமான பார்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எரிவாயு இணைப்பு இல்லைன்னு சொல்லி தான் நிறைய அப்ளிகேஷன் வந்து இப்போ ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 2-3 மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருப்போம். அப்போல்லாம் இதை கேட்கல. இப்போ ரீசெண்டாக தான் இதை கேட்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போத்துலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து எரிவாயு இணைப்பு வேணும்னு சொல்லி பழைய அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்குது. 1 மாதம் 2 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா, மேக்ஸிமம் உங்களுடைய அப்ளிகேஷன் கேன்சல் ஆயிரும். 100% கேன்சல் ஆயிரும். சரிங்களா? என்ன காரணம்னா எரிவாயு இணைப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தான் உங்களை கேன்சல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் மீண்டுமாக அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அதற்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு எரிவாயு கனெக்ஷன் வாங்கிக்கொள்ளுங்க. சரிங்களா? ஸோ இந்த புதிய ரேஷன் கார்டு வாங்குறவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கேஸ் கனெக்ஷன் உங்கள் பேரில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பேர் நீக்குவதற்கு முன்னாடியே கேஸ் கனெக்ஷன் உங்கள் பேரில் இல்லை அப்படின்னா அந்த ரேஷன் கார்டை வச்சு உங்கள் பேரில் ஒரு கேஸ் கனெக்ஷன் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் பேர் நீக்குங்க. பேர் நீக்கினதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஆஃபீஸில் போனீங்கன்னா ரேஷன் கார்டெலாம் கேட்டுட்ருப்பாங்க. ஸோ அதை தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. கேஸ் இணைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்பிஜியா, ஹெச்பியா, ஐஓசியா, ஸோ எந்த கேஸோ அந்த கேஸுக்கான டீட்டெயில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு 1 சிலிண்டரா 2 சிலிண்டரா கேட்டிருப்பாங்க, அதையும் கொடுத்துருங்க. உங்களுடைய கஸ்டமர் நம்பர், அதாவது கேஸ் கனெக்ஷனுடைய கஸ்டமர் நம்பர் கொடுத்துருங்க. நீங்கள் எந்த ஆஃபீஸ்லேருந்து வாங்குறீங்க, எந்த நிறுவனத்துலேருந்து வாங்குறீங்க, எந்த ஏரியா அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ அதை கொடுத்துட்டு எத்தனை சிலிண்டருன்னு கேட்டிருப்பாங்க, அதையும் கொடுத்து உறுதி செய்யுங்கிறத கொடுத்து நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும். ஸோ உங்கள் டீட்டெயில் ஃபுல்லாகவே ஷோ ஆகும். சரிங்களா? அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. எல்லாம் ஓகேனா நீங்கள் வந்து திரும்பி ஓகே சப்மிட் கொடுத்தீங்கன்னா சமர்ப்பிக்கணும்னு கேட்கும். நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஓகே ஆயிரும். ஸோ அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் நம்பர் தந்துடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த நம்பரை வந்து செக் பண்ணிக்கொள்ளலாம். சரிங்களா? இதில் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனுடைய நம்பரை நீங்கள் என்ட்ரி பண்ணி பதிவு செய்தீங்கன்னா உங்களுடைய விண்ணப்பத்தின் நிலை என்ன அப்படின்னு காட்டும். ஸோ வந்து குறைந்தது இந்த இப்போ நீங்கள் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ இந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் உங்களுடைய கார்டுகளுக்கெல்லாம் பரிசீலிக்கப்படும். சரிங்களா? அது வரைக்கும் பெண்டிங்கில் தான் இருக்கும். சில எலெக்ஷன் முடிஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணாலுமே குறைஞ்சது ஒரு 2-3 மாதம் தாண்டி தான் வரும். ஏன்னா இந்த எலெக்ஷன் டைம் வரைக்கும் இருக்கிற எல்லா கேப்லேயும் வந்து, அதாவது 2 மாதம் இருக்குது. இந்த 2 மாதத்துலேயும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே லோடாகி எங்கே இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன்லாம் கம்ப்ளீட் கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த அப்ளிகேஷன், அதாவது நீங்கள் எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு 3 மாதம் 4 மாதம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அடுத்த ரேஷன் கார்டு உங்கள் கையில் கிடைப்பதற்கு. சரிங்களா? ஸோ அதனால் எல்லாம் தெளிவாக பார்த்து அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. பேர் நீக்கிறவங்க பொறுமையாக பேர் நீக்கிறதா இருந்தாலும் நீக்கி கொள்ளலாம். சரி, உடனே நீங்கள் நீக்கி எனக்கு கார்டு வேணுங்கிறவங்க நீங்கள் இப்போமே அப்ளை பண்ணால் தான் ஒரு 4-5 மாதம் கழிச்சு அது கார்டு வரும். சரிங்களா? ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எல்லாமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் தகவல் தான் கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்பி என்கிட்ட கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பீங்க, இதை எப்படி பண்ணணும் எப்படி பண்ணணுன்ட்டு. ஸோ எல்லா விவரங்களையும் நான் தெளிவாக சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ இந்த ரூல்ஸ் படி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய விண்ணப்பங்கள் கேன்சல் ஆகாது. 100% ஏன்னா 90% சொல்ல முடியாது, 90% கம்பல்சரி உங்களுடைய அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு 10% வந்து அதிகாரிகளுடைய மிஸ்டேக்னால கேன்சல் ஆகலாம். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து இப்படி அப்ளை பண்ணுங்கள். ஈஸியாக வந்து கார்டை வாங்கிக்கொள்ளலாம். நீங்கள் யார்கிட்டையுமே காசு கொடுக்க வேண்டாம். நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, காசு கேட்குறாங்கன்னு நீங்கள் யார்கிட்டையுமே காசு கொடுக்க தேவையில்லை. அப்படி காசு கேட்டாங்கன்னா இதில் புகார் செய்யணும் இருக்குது, நீங்கள் அதிலே புகார் செய்யலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி என்கிட்ட காசு கேட்குறாங்க, என்கிட்ட ப்ராப்பரான டாக்குமெண்ட் இருக்குது, எதுக்கு காசு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் யாருக்கும் நீங்கள் காசு கொடுக்கவும் வேண்டாம், எதையுமே செய்ய வேண்டாம். நீங்கள் ப்ராப்பராக ஆன்லைனில் உங்களுடைய சிஸ்டமாக இருந்தாலும் சரி உங்கள் மொபைல்லே நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். சரிங்களா? ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.